ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கசானா கிச்சன். இன்றைக்கி நம்ம சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணுற ரெட் சட்னி, க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சி, அப்புறமா அரை வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெட் சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 4 காஷ்மீரி மிளகாய் நல்லா ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக வேணும். 2 துண்டு இஞ்சி, அரை வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், நம்ம ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.